இது போல் ஒரு முறை உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிக்கலாம், பிறகு பார்க்கலாம். கட் பண்ணி கழுவி வச்சுட்டு இருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா பவுடர், பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 3 சிட்டிகை போல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம் சேர்த்துறேன். இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புரட்டி எடுத்துடுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி வந்திருக்கு. நான் தண்ணி கூட சேர்க்கவே இல்லை. அதை நம்ம சால்ட்டெல்லாம் சேர்த்துனே அது உருகி வந்திருக்கு. அது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமே அந்த உப்பெல்லாம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தவாவில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது மொத்தமாக போடும்போது படுற போல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ணெய் சூடாகட்டும். அந்த கல் ஃபுல்லாகவும் எண்ணெயை பரப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம மீன் வறுக்கிற போல் வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். வச்சிடலாம். ஒவ்வொன்றா திருப்பி விட்டுடலாம். மனம் சூப்பராகவே இருக்குது. மீன் வறுக்கிற மாதிரியே இருக்குது. இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து மீன் ஸ்மெல் தான் வருது. மொத்தத்தையும் திருப்பி விட்டுடுறேன். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். 2 சைடும் வேகட்டும். பிறகு பார்க்கலாம். இன்னொரு சைடும் திருப்பி விட்டுடலாம். இன்னும் ஒரு முறை திருப்பி விட்டுடலாம். நல்லா இருந்து வந்துட்டு இருக்கு. திருப்பி விட்டுடுறேன். இன்னொரு சைடும் திருப்பி விட்டுட்டேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துடுறேன். பிறகு பார்க்கலாம். எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் அதே இதில் வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதில் ஒரு சிட்டிகை அளவு சோம்பு, கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம். அது பொடிச்சு எடுத்துக்கலாம் மணத்துக்காக. எடுத்துடுறேன். மேலே கொட்டிக்கலாம். சோம்பும் கருவேப்பிலையும் பொரிஞ்ச வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்தாச்சு. அந்த சோம்போட கருவேப்பிலையோட மனமே சூப்பராக இருக்குது. இது வந்து மீன் வறுக்கிற மாதிரி தான் வறுத்துருக்கோம். நல்லா வாசனை நல்லா கமகமன்னு வருது. மீன் வறுத்தா எப்படி வாசனை வருமோ அதே போல் தான் வருது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.